நிச்சயமாக நிகிதா, சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுநரை நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் வெட்டி கொலை செய்துள்ளனர். வண்ணாரப்பேட்டை கல்லறை சாலையில் இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை ஐயாப்பிள்ளை தெருவை சேர்ந்தவர் வசந்த். இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவர். ஓய்வு நேரங்களில் ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு தனது காதலின் பைக்கை எடுத்துக்கொண்டு பைக் டாக்ஸி ஓட்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது வால் டாக்ஸி ரோடு சுரங்கப்பாதை அருகில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து வசந்தை வழிமறித்து கத்தியால் தரமாரியாக வெட்டி விட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் வசந்தை மீட்டு சிகிச்சைக்காக அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதித்தனர். வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த பூக்கடை போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவரது வீட்டின் அருகே உள்ள கல்லறை சாலையின் அவரது உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பைக் டாக்ஸி ஓட்டி சென்ற நபரை எப்படி கொலை செய்யப்பட்டார், அதற்கான காரணம் என்ன, இதுவரை ஒருவரை கூட கைது செய்யாமல் இருப்பது, அதாவது சாட்சியரை கூட இதுவரை கைது செய்யவில்லை என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. மேலும் அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் அவர்கள் கூட இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர். தொடர்ந்து இறந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து இறந்தவரின் உறவினர்கள் கூறுகையில் பைக் டாக்ஸி ஓட்டி சென்ற நபர் எப்படி கொலை செய்யப்பட்டார், யார் கொலையை செய்தது என்று இதுவரையும் சரியான விசாரிக்கப்படாமலும் ஒருவரை கூட கைது செய்யப்படாமலும் இருந்து வருவதாகவும், மேலும் எங்களுக்கு இருசக்கர வாகனத்தில் விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள் என்றும், இன்னும் 1 மணி நேரத்தில் கொலையாளிகளை கைது செய்யவில்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் இறந்தவரின் உறவினர்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி தற்போது வரை சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். நிக்கிதா.